ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மார்னிங் நிறையா பேர்ட்ட வாட்ஸ்அப்பில் இந்த இஷ்யூவை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனேயே திஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் அலவுட் டு யூஸ் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த எரருக்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் ஏன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்ப்போமா இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜிபி வாட்ஸ்அப் இல்லாட்டி எஃப்எம் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ண நம்பர்ஸை நம்ம எப்போயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற, அதாவது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை அந்த நம்பரில் க்ரியேட் பண்ணும்போது தான் அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண விடாமல் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணவங்க அந்த நம்பர்லேயே திரும்ப வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மெசேஜை கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரிக்வஸ்ட்டை ரிவ்யூ அப்படின்றத கொடுத்து ரிவ்யூ பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ஒரு 50% தான் சான்ஸ் இருக்குது திரும்ப அந்த அக்கௌண்ட்டை ரிகவர் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கிறது தான் நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.